வணக்கம். இன்று நமது முதல்வர் அவர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் 200 பேருக்கு பதவி நீக்கம் செய்திருக்காங்க. பாட்டிலுக்கு அதிகமாக ரூ. 10 வாங்கினதாக ஊழல் செஞ்சதாக அவங்கள எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நமது முதல்வர் அவர்கள் பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 ஒரு பாட்டு பாடுனாங்க. அது பயங்கர வைரல் ஆச்சு. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு ரூ. 10 நடைபெற்று தான் இருந்தது. அனைவரும் சொன்னாங்க, "என்னய்யா உங்க ஆட்சியிலயும் இதே மாரி நடக்க, இப்போ இது யாருக்கு போகுது இந்த காசுன்னு?" சொல்லி கேட்கவும், முதல்வர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ரூ. 10 வாங்குனீங்கன்னா, நாங்கள் பதவி நீக்கம் செய்வோம். அனைவரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம்னு சொல்லி எச்சரிக்கை குடுத்தாங்க. அதையும் மீறி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ கடை நிர்வாகிகள்லாம் ஒரு விளக்கம் குடுத்தாங்க. அரசாங்கம் அன்னன்னைக்கு வர்ற அந்த பாட்டில் கழிவு, அட்டைப்பெட்டியெல்லாம் உடனே விற்க அனுமதிப்பதில்லை. மாதந்தோறும் இதை சேர்த்து வச்சு விற்கணுன்றாங்க. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதுக்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா குடான் வாங்குறோம். அந்த குடானுக்கு வாடகை கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் செலவு இது எல்லாமே இருக்குதுங்க. அவங்களுக்கும் சம்பளம் கம்மி. இவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அரசாங்கம் அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டது. அதையும் மீறி இன்னைக்கு ரூ. 10 வாங்கினாங்க. வாங்கினவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி பார்ப்போம். இந்த டாஸ்மார்க் மொத்தம் 24,000 ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. அதுல 717 கடையை மூடிட்டாங்க. அதுல வேலை செஞ்ச 3,500 பேருக்கு மாற்று கடைகளை வேலை கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து, கடை நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டாஸ்மார்க்கே வேண்டாம்யா, இதுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுங்க. இந்த டாஸ்மார்க்கை மூடுறதுனால பெண்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இந்த டாஸ்மார்க்கால அரசுக்கு வர்ற வருமானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாங்க நடத்துறதா இருந்தா, இதுல பணி செய்யற எல்லாத்துக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா 11,000 தான் வாங்குறாங்க. அந்த 11,000த்துல அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க ஒரு மருத்துவ செலவோ, ஒரு பள்ளி செலவோ எதுவுமே செய்ய முடியாது. அந்த 11,000 ரூபாய்க்கு அவங்க பற்றாக்குறையா இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை நடக்கு. ஸோ அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க, இந்த ஊழியர்களை நிரந்தரமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த அரசாங்கம் அதுக்கு செவி சாய்க்குதா இல்லையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம முதல்வர் எடுத்த நடவடிக்கை சரிதான். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த அரசாங்கத்துல அடிமட்டத்துல இந்த ஆட்சியில மட்டும் இல்ல, அதுக்கு முந்தைய ஆட்சி மட்டும் இல்ல, அதுக்கு முந்தைய ஆட்சியா இருக்கட்டும், எல்லா ஆட்சியிலையும் தொடர்ந்து அங்க ஒரு ஊழல் நடைபெற்றே வருகிறது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன், விஓ ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், ரிஜிஸ்டர் ஆபீஸ், இங்க நடக்கிற இந்த ஊழலை மட்டும் தடுத்துட்டா மேல வரைக்கும் சரியாயிரும். அதாவது இந்த அரசுல, முந்தைய அரசு எல்லா பக்கமும் இருந்து இது நடந்து வருது. ஓஹோ, இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் போல, மாற்ற முடியாது போல நினைச்சு நம்மளும் அந்த ஆபீஸுக்குள்ள போனா நம்மளும் கையில காசை கொடுத்துட்டு வருவோம். அப்படிதான் போல, இது முறையே அப்படிதான் போல அப்படின்னு நினைச்சுக்குவோம். இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் நான் கொடுத்தோம்னா, என் எதிர்பார்ட்டி அவன் தப்பே செஞ்சிருந்தா கூட அவன் காசை கொடுத்து அந்த கேஸின் தன்மையை மெதுவாக்கிடுறான். அதே மாதிரி ஒரு சிவில் கேஸா இருந்துகிட்டா பரவாயில்ல, அந்த 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்க, போலீஸ் கேஸ்காரன் 2 பேரையும் காசு வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி 2 பேருக்கும் மன உளைச்சல் உண்டு பண்ணிடுறான். அவங்க மோதிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இப்படிலாம் நடக்குது. ஸோ உள்ள போனாலே காசு இல்லாம வேலை நடக்காது. அதாவது ஒரு சாமானிய மக்கள், தெருவில் கூலி வேலை செய்யற மக்கள், அவங்க கிட்ட போய் ஏதாவது பிரச்சனைனா, ஏமா இப்படி கஷ்டப்படுற, அவன் உனக்கு இந்த பாடுபடுத்துறானே, போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் போடு அப்படின்னா, அங்க போனா ஒரு 5,000 1000 செலவழியா, யார் செலவழிக்கிறா, அதுக்கு இவங்கிட்டே நொந்து நூலாக்கி போயிடலாமா அப்படின்னு சொல்லி போறாங்க. ஸோ ஒரு ஜனநாயக நாட்டுல மக்களுக்காக ஒரு காவல் நிலையம் இருக்குன்னா, அது மக்களுக்காக இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த ஜனங்க குறுகி ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டுல வாழ்ற மாதிரி தான் ஒரு சைடு வாழ்றாங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ், ஒரு லைசன்ஸ் விஷயமோ நம்மளுடைய வண்டி கிளியரன்ஸ் விஷயமோ நம்ம உள்ள போனா 5 காசு கொடுக்காம வெளியே வர முடியாது. 5 காசுன்னு சொல்றேன், ஒரு 5,000 3,000 4,000 அவ்வளோ ஆய்ச்சி இருப்போம். அவ்வளோ கொடுக்காம வெளியே வர முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவோ ஆபீஸ், இந்த விவோ ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, நான் இடத்துல வேலை செய்யறேன்னா 1 ஹவரா பர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் என்ன பண்ணுவேன், நேரா போய் அவங்க கிட்ட போய் ஐயா எங்க இடத்து சம்பந்தமாக இந்த ஆவணங்கள் வேணும்,
அல்லது இடத்த அளக்கணும். ஏதாவது சொன்னோம்னா, ஐயா இல்ல, நீங்க சாயந்தரம் வாங்க. ஐயா இல்ல, நீங்க நாளைக்கு வாங்க. அந்த தலையாரி சொல்லுவான். நம்மளும் போயிட்டு போயிட்டு வருவோம். 3 நாள் அலைஞ்சு 4வது நாள் நம்மளே என்ன பண்ணுவோம், கையில ஒரு ரூ. 1000 தலையாரிட்ட குடுத்துட்டு வேலைய முடிக்க பார்ப்போம். அப்படிதான் நடக்குது விஓ ஆஃபீஸ்ல. சரி, அடுத்தல பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இப்போ ஒரு ரைடு விட்டீங்க. கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. இனிமே வருங்காலம் அப்படியே இருக்குமா? அதுக்கும் அப்படி அப்படி நடக்கதான் செய்யும். மொத்தத்துல இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் வைங்க. வச்சு நீங்கலாம் மக்கள் சர்வீஸ் தான் பண்ண வாரீங்க. அதனால நீங்க உங்க கடமைய கரெக்ட்டா செய்யுங்க. காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வைக்கணும். அதே மாரி மக்களுக்கும் சொல்லணும். உங்க வேலைய சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக நீங்க போயி அங்க காச குடுத்துட்டு நிக்காதீங்க. அதே மாரி ஒரு வேலையா இந்த அலுவலகத்துக்குலாம் போனா, அவங்க டிலே பண்றாங்கனாலே அதுக்கு காரணம் காசு தான். அவங்க பண்ற டிலே கரெக்ட்டா இருந்ததுன்னா பரவாயில்ல. அவங்க பண்ற டிலே அப்படி இல்லாம மக்கள அலைய விடுறாங்கன்னா, அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் அவங்களுக்கு குடுக்கணும். கடுமையா குடுக்கணும். இந்த அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு டீம வச்சு, இங்க நடக்கிற ஊழல்கள சும்மா ஒரு தடவ இல்ல, 5 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது ஃபுல்லா கன்டினியூவா வாட்ச் பண்ணி நெருக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க வச்சுங்க, இந்த ஊழல்லாம் நின்றும். அப்படி இந்த அடிமட்டத்துல நின்னுருச்சுன்னா, மேல்மட்டம் வரைக்கும் சரியாயிரும். சூப்பர் நிர்வாகம் ஆயிரும். தூய சக்தி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்கல்ல முதல்வரே, இது உண்மையிலே தூய சக்தி ஆட்சியா மாறிடும். நன்றி, வணக்கம்.